இன்றைய நாள் ஏப்ரல் 19ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம் 6ஆம் திருநாள், மக நட்சத்திரம், சிம்ம ராசி, ஏகாதசி திதி. ஏகாதசி திதி அன்னைக்கு பொதுவாகவே நம்ம சொல்லக்கூடியது நிர்ஜலமாக உபவாசம் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். முழு நாள் உங்களால் உபவாசம் இருக்க முடியாது, விரதம் இருக்க முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு பழ ரசங்கள் சாப்பிட்டு அட்லீஸ்ட் மேனேஜ் பண்ண முடியும். ஒன்று. சரி, ஏகாதசி தினக்கு என்ன பண்ணணும்? மெயினாக விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணணும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோ ரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனி. இந்த ஒரு சோஸ்திரத்தை நீங்கள் மனசார வேண்டின்னா போகிறோம், சொன்னால் போகிறோம், கேட்டால் போகிறோம். விஷ்ணு சஹஸ்ரநாம முழுக்க முழுக்க செய்யக்கூடிய பாராயணம் உங்களுக்கு நடந்த மாதிரி. அற்புதமான நாள். மகர ராசி அல்லது மகர லக்னம், உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதி கொடுக்கும். கோபதாபங்களை அறவே தவிர்க்க வேண்டும். ஏன்னா ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா கேது ஹஸ்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணது அப்படின்னு சொன்னாவே பயங்கர டென்ஷன், ப்ரெஷர், சைக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸு, சில இடங்களில் போனால் போகிறோங்கிற அளவுக்கு மோசமான மனநிலை இருக்கும். எல்லாருக்கும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். ஆனால் நாள் ரொம்ப சூப்பரான நாள்லாம் சொல்ல முடியாது. இருக்கக்கூடிய விஷயங்களை தயவுசெய்து புரிந்து கொள்ளணும். மக்கள் எப்படி அதை எடுத்துக்கணுங்கிறதான் பார்க்க முடியும். ஏன்னா சில இடங்களில் ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாத காரணத்தினால இப்படி சொல்ல வேண்டியதாக இருக்கும். கேது நின்ற நட்சத்திரம் ஹஸ்தமாக இருந்தாலும் சரி, ரோஹிணியாக இருந்தாலும் சரி, திருவோணமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் அந்த நாளில் டிப்ரெஷன் கண்டிப்பாக வரும். என்ன பண்ணால் டிப்ரெஷன் போகும்? விநாயகருக்கு ஒரு குடம் தண்ணி ஊற்ற முடிஞ்சதுன்னா சந்தோஷம். உங்கள் வீட்டில் விநாயகர் இருந்ததுன்னா ஒரே ஒரு உத்தண்ணி, கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூனில் தண்ணி ஊற்றிட்டு போங்க, நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, எந்த விதமான பாதிப்பும் வராது. தைரியமாக இந்த நாளை கடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு வயிறு உபாதைகள் கொடுக்கலாம், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுக்கலாம். தேவையில்லாமல் பகை உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். வித்யா கணபதி வழிபாடு பண்ணிட்டு போங்க, எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது, கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு நாளில் பொதுவாகவே மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு கன்ஃபியூஷன், தேவையில்லாத பிரச்சனை. மெயினாக ட்ராவலில் கவனமாக இருக்கணும். ஸ்கின்னு, சிறு நரம்புகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய தேவையில்லாத கஷ்டம். சில பேருக்கு எங்கேயாரு ஒரு ட்ராவல் பண்ணிட்டு பண்ணலாமா, இல்லை இங்கே இருக்கிற இடத்த விட்டுட்டு கிளம்பிடலாமாங்கிற மாதிரி தோணும். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுங்க. நாரினால் ஆகக்கூடிய துளசி மாலையை கொண்டு அம்மனுக்கு போட்டு வாங்க, மனசுக்கு நிம்மதி தரும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள் எனக்கு வேண்டாம், எங்கள் அம்மா மூலியமாக எனக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கறது, நான் போட்ட பிளான் எதுவுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, ஒரே கன்ஃபியூஷனாகவே இருக்குன்னு சொல்லக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் ரொம்ப முக்கியமாக எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எந்த சங்கடமாக இருந்தாலும் இந்த நாள் மத்தியானம் 1:30 வரைக்கும் தான், பயப்பட வேண்டியதில்லை. ஆஃப்டர் 1:30 யுவர் ராஜா, யுவர் ராணி, அவ்வளோதான். பயப்படாமல் உங்கள் வேலையை எடுத்து பண்ணுங்க, சக்ஸஸ் கொடுக்கும். ராசியா நிறம் கோதுமை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அழுத்தம்னு சொல்லுவோம்ல, உங்கள் தலை மேலே பெரிய பாறாங்கல்ல கொண்டு போய் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்கள் மனசு ஃபீல் பண்ணும். ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் கொடுத்துன்னு இருக்கும். வண்டி ஓட்டின்னு இருப்போம், சம்மந்தம் இல்லாமல் வேற ஏதோ திங்கிங் வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி நாட்களில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமாக முடிஞ்சதுன்னா ஆத்ம கலைகள்னு சொல்லக்கூடிய யோகாசனத்தை பற்றி 10 நிமிஷம் நினைங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான இந்த கர்நாடிக் மியூசிக்னு சொல்லுவோம், அதில் கடக ராசிக்கு குறிக்கக்கூடிய அருமையான பாட்டுன்னா மனவியால கிஞ்சரே அப்படின்னு பாட்டு இருக்காரு, மியூசிக். அது கடகத்துக்கான ஒரு பாட்டு, அது கேளுங்க. கேத்து மேலே போகக்கூடிய ஹஸ்த நட்சத்திரம் கிராஸ் ஆகும்போது வரக்கூடிய மன வலிமை, மனச்சோர்வு இருக்காது, நல்லா இருப்பீங்க. மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சி பிள்ளையார் வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். சில பேர் கண் உபாதைகள், சில பேர் காது வலிக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நீச்சல் குளத்துக்கு போகிறேன், இன்றைய நாள் ரொம்ப சம்மர், பயங்கர ஹீட்டாக இருக்குன்னு டைவெல்லாம் அடிக்கூடாது. காதுக்குள்ளே தண்ணி போய் தேவையில்லாமல் பிரச்சனைலாம் கொடுக்கும். அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில இடங்களில் உங்கள் பேச்சு மற்றவங்களை கண்டிப்பாக புண்படுத்தும். சின்னதாக பேசணும், நான் என்ன உங்களுக்கு அடிமையான்னு கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. தேவையில்லாத அவசர செலவுகளை தவிர்ப்பது நன்று. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆரம்பமே ஒரு சஞ்சலத்திலே இருக்கும், ஆரம்பமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி பாகுபாடு பார்க்கறது, பார்ஷியாலிட்டின்னு சொல்லுவோம். அது குழந்தை முதல் பெரியவர் வரை அத்தனை பேருக்கும் இப்படி தான் நடக்கும். இந்த நாளில் பொதுவாகவே மன வருத்தம் மிக அதிகமாக இருக்கும், தேவையில்லாத கன்ஃபியூஷன் பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். அதனால் கொஞ்சம் நம்ம பொறுமையாக செயல்படுவது முக்கியம். நிறைய பேருக்கு டென்ஷன், தலைவலி மாதிரி விஷயங்கள்லாம் வரும். சின்னதாக ஒத்த தலைவலின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம், பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் முடிஞ்சால் ஒரு 3 தோப்பு கரணம் போட்டுங்க, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் மட்டும்தான் உங்களை காப்பாற்றுவார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் தயவு செய்து டென்ஷன் ஆகி கொந்தளிச்சு அப்படியே உணர்ச்சி பூர்வமாக பேசி அடி வாங்கிடாதீங்க. ஏன்னா அடுத்த நாள் காலையில் மறுபடியும் அதே ஆளை தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் எக்ஸ்பிரஷன் ஓவராக காட்டினீங்கன்னா அங்கே வேறு மாதிரி எக்ஸ்பிரஷன் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கூலாக இருங்க, டெம்பர் அப்படியே கூல் பண்ணிங்க, டென்ஷன் கம்மி பண்ணுங்கள். இந்த நாள் இதெல்லாம் பார்த்துட்டா போகிறோம், பெரிய பாதிப்புகள் கிடையாது. இரவு நேரத்தில் தூக்கம் லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சம்டைம்ஸ் ஒரு கால் ஒரு கை அப்படியே ஒன்றுமே வேலை செய்யாத மாதிரிலாம் ஃபீலிங் வரும். ஒன்றும் இருக்காது, சும்மா எந்திரிச்சு உட்காந்து மறுபடியும் தூக்கிட்டிங்கன்னா போகிறோம், அவ்வளோதான். சிம்பிள் சொல்யூஷன். நான் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் தூங்கிட்டேன் மாவன். இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கும். இந்த மாதிரி மொக்கையாக காமெடிலாம் பண்ணுவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இன்றைய நாள் கையாளுவது நல்லது. இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கும், ஆனால் பொறுமையாக இருக்கணும். சக்ஸஸ் இஸ் இன்எவிட்டபிள், ஆனால் பொறுமைங்கிறது கண்டிப்பாக. லாபஸ்தானத்தில் கேது நின்ற நட்சத்திரம் சந்திரன்னா வேறு மொழி பேசக்கூடிய ஒரு பெண், மூத்த பெண் மூலியமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படும். பெரிய பெரிய மனிதர்கள் மூலியமாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும், நிறைய ஏற்றத்தை கொடுக்கும். ஆனாலும் கால் முட்டி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹேரம்ப கணபதி வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளாரிட்டியே இருக்காத நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் ஏற்படக்கூடாதுன்னா பொருளுக்கு எந்திரிச்சோடனே காலையில் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். முடிஞ்சால் ஒரு தடவை வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க, லட்டு பிரசாதமாக கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்டு வாங்க, மனசுக்கு நிம்மதி தரும். நிறைய சங்கடங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், அகௌரவப்படுத்துவது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்காமல் தவிர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ், எல்லாத்துலேயுமே மேன்மை ஏற்படக்கூடிய நாள். ப்ரௌன் கலர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கன்ற நாள். என்னென்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி உங்களுக்கு வராமல் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நெகட்டிவிட்டி பார்ப்பீங்க. ஏன்னா பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல கேது நின்ற நட்சத்திரம் ஹஸ்தம் தொடர்பு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட வழிபாடில் இருக்கக்கூடிய தடைகள், மூத்த பெண்கள் வீட்டில் முன்னோர்களில் யாராவது இறந்துருப்பாங்க, அவர்களுக்கு சம்மந்தப்பட்ட கர்மாக்கள்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா அது இந்த நாளில் கண்டிப்பாக பாதிக்கும். அப்போ என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு பெரியோர்களை வழிபாடு செய்வது. காலுக்கு பாத பூஜை செய்கிற மாதிரி ஒரு தொண்டு வேறு எதுவும் கிடையாது. மகரத்தில் இருக்கிறவங்க தயவுசெய்து புரிஞ்சுங்க, யாராக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரெல்லாம் நம்ம ஜெயா தொலைக்காட்சியில் பார்க்குறீங்களோ, இந்த ராசி பலன் மூலியமாக உங்களுக்கு நான் ஒன்று தான் கேட்டுக்கிறேன். மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி, வீட்டில் மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் அம்மா அப்பாவை உட்கார வச்சு கால் பாத பூஜை தயவுசெய்து பண்ணுங்க. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசி, அம்மா அப்பா இல்லை சார் எனக்குன்னா சன்னியாசிகள் மகான்களை வழிபாடு செய்யும், காலுக்கு தண்ணி ஊற்றுங்க. கால் பாத பூஜை செய்வதனால் உங்கள் வீட்டில் அந்த மரண தோஷம், மரண பயம், கர்ம தோஷம் நீங்கக்கூடிய அற்புதமான நாள். மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சன்னியாசிகள் மகான்கள் வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிற்று வலி, அஜீரண கோளாறு, திடீர்னு கிட்னியில் கல், ஏதாவது ஒரு டென்ஷன் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் கோபதாபங்களை தவிர்க்கணும். எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கும், ஆனால் ஏதோ ஒரு இடத்துல சங்கடம் கொடுத்துட்டே இருக்கும். சொல்ல முடியாத கவலைகள் நிறைய இருக்கக்கூடிய நாள். ஆனாலும் சொல்கிறேன், இந்த நாள் மத்தியானத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லா இருப்பீங்க. மத்தியானம்னா சார் 1:26 1:26 PM அப்புறம் சூப்பராக இருப்பீங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் பாருங்கள், மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஒரு கன்ஃபியூஷன், ப்ரெஷரு, டென்ஷன் இந்த மாதிரி கொடுத்துட்டே தான் இருக்கும். உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள், பார்க்கக்கூடிய எதிர்பாலனின் மூலியமாக சில நல்லது நடக்கலாம். அதாவது வேறு மொழி பேசக்கூடிய மனிதர், ஆனால் மூத்த பெண், இவர்கள் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அதே ஒரு சங்கடமும் இருக்கும். சில விஷயங்கள் ரகசியமாக செயல்பட வேண்டிய நிர்பந்தம், பட் இட் வில் ஹேப்பன் ஃபார் ஷுர். அசிடிட்டி சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், வயிறு ஒரு மாதிரி கடமுடாங்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன நாள் இளநீர் எடுத்துக்கொள்வது, குலோப் ஜாமுன் சாப்பிடுங்க, நல்லா இருப்பீங்க. எந்த விதமான பாதிப்பும் கொடுக்காம நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். சரி, இன்றைய நாள் பொதுவாக யாருக்கு நல்லா இருக்குன்னா பெருசாக சூப்பராலாம் இல்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. விநாயகரை மனசார வேண்டுங்க. எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவன். திரோணகுண்வந்து ததாஸ்திரன்றி. வணக்கம்.